பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி அல்லது பெரிய வெள்ளி என்று நாம் அனுசரிக்கிற நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவாதி தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக, ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தருக்கு முதலாவது நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். என்னை அருமையாய் அழைத்த போதகர் அவர்களுக்கும், சபையின் உறுப்பினர்கள் மற்றும் மூப்பர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த குட் ஃப்ரைடே நாளிலே ஆண்டவரே, நாங்கள் அதை சொல்லுகிற வண்ணமாக அது எங்களுக்கு ஒரு நல்ல நாளாக நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறீர். நீர் எங்களை உம்முடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து மீட்டு கொண்ட அந்த நாள், அதை நாங்கள் தியானிக்கவும், எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உணர்ந்து கொள்ளவும், அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதிலே எங்களிடத்திலே காணப்படக்கூடிய குறைவுகளை உணர்ந்து ஆண்டவரே, உம்மை இன்னும் ஊக்கமாய் பின்பற்ற, எங்களை இன்னும் அதிகமாய் அர்ப்பணிக்க இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுகிற அடியேனை உம்முடைய சிலுவையின் கீழ் மறைத்துக் கொள்ளும். தேவன் தாமே உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியது. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கடந்த முறை நாம் சந்தித்த பொழுது, அது கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை, என்ன சத்தியத்தை கற்றுக்கொண்டோம்? பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ள வேண்டும். நம்முடைய இயல்பு பழைய மனிதனை நமக்குள்ளே வளருவதற்கும் அவன் செயல்படுவதற்கும் எளிதாக விட்டுவிடக்கூடிய தன்மை. ஆகையினாலே வேதம் என்ன சொல்லுகிறது? பழைய மனிதனை கொஞ்சம் அமுக்கி வைங்க, களைந்து போட்டுன்னு சொன்னா அது என்னன்னு யோசிக்க மாட்டேங்கிறோம். நம்ம தான் என்ன பண்ணணும்? அந்த பழைய மனிதனை கொஞ்சம் தலையை தட்டி வைக்கிற மாதிரி அமுக்கி வைக்கணும். அதனாலதான் சொல்லுது, பழைய மனிதனை களைந்து போட்டு. தானா பழைய மனிதன் போயிடுவானா? ஆனா இன்னொரு வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து. இப்ப இதுல எது உண்மை? சிலர் என்ன சொல்றாங்க, கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தர் வந்தாச்சுன்னா அப்புறம் எல்லாம் அவர் ஆண்டவர் ஆவியானவர் அவரை நடத்துவாரு, நம்ம அவருக்கு எதுவுமே சொல்ல தேவையில்லை அப்படின்ட்டு நினைத்து கொண்டு செயல்படுகிறவர்களையும் பார்க்கிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலன் இத்தனை நிருபங்களை எழுதி இத்தனை போதனைகளையும் சட்டம் என்ற ஆலோசனைகளையும் திருச்சபைக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆவியானவர் கூட வெளிப்படுத்தின விசேஷத்திலே 7 திருச்சபைகளை குறிப்பிட்டு 5 திருச்சபைகளை மனம் திரும்பு என்று அவர் அழைப்பதற்கு அவசியமே இல்லை. அப்போ இந்த 2 வசனத்தின் தாற்பயங்கள் என்ன? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால், அப்ப அவன் பழைய சிருஷ்டியை விட்டுக்கிட்டு போகிறதற்கு பழைய சிருஷ்டி அல்லது பழைய மனிதனை வளர விடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அப்ப அவன் கிறிஸ்துவுக்குள்ள இல்லாத நேரங்களும் உண்டு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நேரங்களும் உண்டு. எனவே கிறிஸ்துவுக்குள்
இருக்கக்கூடிய நேரங்களை நாம் அதிகப்படுத்தி கொண்டே வளருவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, பூரணப்படுகிற அனுபவம். என்றைக்கு பூரணப்படுவோம்? அவர் வரும்பொழுது. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை சந்திப்போம். அதுவரைக்கும் நம்மை சுத்திகரித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். சரி, இதைத்தான் நாம் கடந்த 2 மாதங்களான செய்திகளை பார்த்திருக்கிறோம். இந்த சுத்திகரிப்புக்கு அடிப்படை என்ன? சுத்திகரிக்கக்கூடிய வீட்டுல நம்ம குளிக்கிறதுக்கு அடிப்படையா தேவை என்ன? சோப் இல்ல? சும்மா போய் ஷவருக்கு கீழே தண்ணியை திறந்து விட்டு நின்று வந்தா? அது போல நம்முடைய பாவங்களை சுத்திகரித்து விளக்குவதற்கு அடிப்படை ஒன்று தேவனுடைய குமாரனுடைய இரத்தம். அந்த இரத்தம் சிந்தப்பட்டது இந்த நாளிலே என்று முதலாவது இன்னைக்கு உணர்வடைய வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 20:28 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை. போதும், இதுக்குதான் இன்னைக்கு, இதுதான் என்னுடைய ரெஃபரன்ஸ். நம்ம எல்லாம் யாரு? தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட, உங்க பேரை போட்டுக்கங்க, மோகன் சால். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட பிரதர் பீட்டர். அப்படி எல்லாரும் அவங்க பேரை சொல்லி, நம்ம யாரோடு தயவு செய்து நினைச்சிட்டு இங்க உட்கார்ந்து இருக்க வேண்டாம். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டவர்கள். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்தபடியினால் இன்றைக்கு நாம் யாராக இருக்கிறோம் என்று திருப்பி இன்னொரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். முதல்ல நம்முடைய நிலைப்பாடு என்ன, நம்ம எங்க இருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எபேசியர் 2வது அதிகாரம் 19வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. நம்ம யாருடைய வீட்டார்? யாருடைய வீட்டார்? தேவனுடைய வீட்டார். திரும்பவும் பழைய கதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். கெட்டுப்போன பையங்களை 2 பேரை கொண்டு போய், கெட்டுப்போன பையனை கொண்டு போய் யார் வச்சா? ஹெட் மாஸ்டர் தன் வீட்டில் வச்சார். அது மாதிரி ஆண்டவர் தன்னுடைய சுய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு என்னை அவருடைய வீட்டிற்குள் வைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய வீட்டிற்குள்ளே வைத்திருக்கிறார். ஆகையினால் நாம் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தார், பரிசுத்தவான்களாக இருக்கிறோம், தேவனுடைய வீட்டாராய் இருக்கிறோம். ஆண்டவருக்கு இதே நிலைப்பாடுதான் ஆரம்பத்தில் இருந்தே. நம்ம சிலர் நினைக்கிறது உண்டு, ஆண்டவர் புதிய ஏற்பாடுல புது ஆண்டவர், பழைய ஏற்பாடுல பழைய ஆண்டவர். அப்படி அல்ல. ஒரே ஆண்டவர், ஒரே வாஞ்சை, ஒரே அன்பு. ஆனால் மனிதர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்திலே, அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற விதத்திலே அவர் தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லேவியராகமம் 20:26 கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கென்று பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. இன்றைக்கு நமக்கும் அதுதான் சொல்றாரு. உங்களை கொண்டு வந்து என்னுடைய வீட்டுக்குள்ள வச்சு உங்களை பரிசுத்தவான்களாக நான் வைக்கிறது. ஆனா பரிசுத்தவான்களாய் நீங்க இருக்கணும். பரிசுத்தவான் ஆகுவதற்காக பரிசுத்தவானாகிய என்னுடைய வீட்டிற்குள்ளே உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக.
நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நமக்கும் உலகத்தாருக்கும் நிச்சயமாக நடைமுறை வாழ்க்கையிலே, செயல்பாட்டிலே, மனதின் எண்ணங்களிலே, நம்முடைய வேல்யூ சிஸ்டம், மதிப்பீடுகளிலே வித்தியாசம் வேண்டும். எங்கெல்லாம் வித்தியாசம் குறைவா இருக்கோ அதெல்லாம் சரி செய்யப்படுவதற்காக தான் அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை அந்த இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து தம்மை பல விதங்களிலே நம்முடைய இதயத்தின் விசுவாச அளவிற்கு ஏற்றபடி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தன்னை வெளிப்படுத்தி, மகனே மகளே இந்த விஷயத்தை கரெக்ட் பண்ணிக்க, இதை கரெக்ட் பண்ணிக்கன்னு ஒன்னொன்னா சொல்லிட்டே இருக்கிறார். ஆகையினாலே அவர் விலை கொடுத்து சம்பாதித்தது உண்மைதான், அவர் விலை கொடுத்தது உண்மைதான், அவர் விலை கொடுத்ததினால் அவருடையவர்கள் ஆனது உண்மைதான். ஆனால் அவர் விரும்புகிற வண்ணமாய் நாம் இன்னும் மாறிக்கொண்டேதான் இருக்கிறோம். சரி, இப்போ நாம் அவர் கொடுத்த விலையை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும். சிலுவையில் மரித்தார், சிலுவையில் மரித்தார் என்று சொல்லிட்டு அது அப்படி இது நம்ம வயசு எவ்வளவு இருக்கோ, எவ்வளவு நாள் ஆண்டவருக்குள்ள இருக்கிறோமோ கேட்டு 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 அதுக்கு என்ன விலை என்பதை நாம் இன்னும் சற்று ஆழமாக விளங்கிக் கொள்வதற்காக முதலாவது லேவியராகமம் 16வது அதிகாரத்தை என்னோடு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். லேவியராகமம் 16வது அதிகாரத்திலே எப்படி மனிதனுடைய பாவத்திற்கான பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும் என்று முதலாவது செய்யப்பட்ட உடன்படிக்கை, அதாவது பழைய உடன்படிக்கையின் அடிப்படையிலே ஆண்டவர் கற்பித்திருந்தார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த உடன்படிக்கையை மாற்றி புது உடன்படிக்கையாக ஆண்டவர் ஏற்படுத்துவதற்கு சிந்தப்பட்ட இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆனால் முதலாவது சொல்லப்பட்ட அந்த கருத்துக்கள், உடன்படிக்கையின் தாற்பயங்கள் எல்லாவற்றையும் நாம் நன்றாக விளங்கி கொண்டால்தான் இந்த சிலுவையின் மரணத்தையும் நாம் நன்றாக ஆழமாக விளங்கிக் கொள்ள முடியும். இது அதைவிட மேலானது என்பதையும் விளங்கிக் கொள்ள முடியும். புது உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையை விட மேலான உடன்படிக்கை. இந்த பழைய உடன்படிக்கையிலே பாவ நிவாரண பலி, இந்த சர்வாங்க தகன பலி இரண்டையும் ஆசாரியன் ஜனங்களுக்காக செலுத்துவதின் முறைமைகள் இந்த அதிகாரத்தில் லேவியராகமம் 16 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சற்று சுருக்கமாக அவைகளை உங்களுக்கு சொல்வேன். ஆனால் வீட்டில் சென்று ஒரு 2-3 தடவை திரும்ப திரும்ப வாசிங்க, அது மனதில் நன்றாக பதிந்து விடும். முதலாவது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மரித்து போன பின்பு தகுதி இல்லாமல் ஆண்டவருடைய சந்நிதிக்குள்ளாக பிரவேசித்ததினால் ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் அவர்களை அழித்து போட்டது. ஆகையினால முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அவர் பரிசுத்தமான தேவன். அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்மிடத்தில் இல்லை என்றால் அவருக்கு கோபம் வரும். இந்த கோபத்தை தணிப்பதற்காக ஒரு பரிகாரம் வேண்டும். அந்த கோபத்தை தடுத்து நிறுத்துவதற்காக செய்யப்படுவது பாவ நிவாரண பலி. நமக்கு ரொம்ப எளிதா ஆண்டவர் அந்த இரத்தத்தை வச்சிருக்கிறார். ஆகையினால பிதாவானவர் அந்த இரத்தத்தின் வழியாக என்னை பார்க்கும் பொழுது, உங்களை பார்க்கும் பொழுது, நம்முடைய பாவத்தின் அகோரம் அவரை கோபப்பட வைக்காமல் அவரை கொஞ்சம் அப்படி பேசிஃபை பண்ணி சமாதானப்படுத்தி நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இரத்தம் அது. இந்த இரத்தத்திற்கு ஆண்டவரோடு பேசக்கூடிய ஒரு சக்தி, ஒரு வல்லமை உண்டு. இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. இரத்தம் நம்முடைய சரீரத்திலே பார்க்கும் பொழுது இந்த மாமிசம், the substance of our body, the spirit,
ஆவி நமக்குள்ளே இருக்குது. ரெண்டையும் கனெக்ட் பண்றது ரத்தம். அது எப்படி விளக்கவும் சொல்ல தெரியாது. ஆனா ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கு, ரத்தத்துல என்ன இருக்குது? உயிர், ஜீவன் இருக்கிறது. ரத்தம் கம்ப்ளீட்டா நம்முடைய சரீரத்துல போகும்போது போயிடுது, ஆவி போயிடுது. அப்ப இந்த ரெண்டுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. ஆபேலின் ரத்தம் இங்க இருந்து பூமியிலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டது என்று வசனம் சொல்லுகிறது. ஆபேலின் ரத்தத்தை விட மேலான ரத்தம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்று சொல்லப்படுது. அப்போ இந்த ரத்தம் அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசக்கூடிய வல்லமை உடையது. மறந்து விட வேண்டாம். அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப தப்பு செஞ்சாலும் திரும்பவும் வந்து ஆண்டவரிடத்துல நிற்கும் பொழுது அவருடைய கிருபையை நாம் இலவசமாக பெற்றுக் கொள்கிறோம். இதை முதலாவது மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். இப்போ ஆரோனின் பிள்ளைகள் மரித்து போனார்கள். ஆண்டவர் அதற்காக ஒருவேளை அந்த பிள்ளைங்க தெரியாம வந்து செஞ்சுட்டாங்க, துணிந்து செஞ்சுட்டாங்க, ஏதோ செஞ்சுட்டாங்க. ஆனால் நான் இனி இப்படி செய்யக்கூடாதுன்றவர் ஒரு மனஸ்தாபப்பட்டு இந்த வழிமுறைகளை திடமாக சொல்லிக் கொடுக்கிறார். அங்கே பார்க்கும் பொழுது 2வது வசனம், கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி. இன்னும் ஆரோன்ட்ட தவறுகள் இருந்துட்டு தான் இருக்கு. அதனால ஆரோனும் வந்து இதே தப்ப செஞ்சு என்ன ஆயிடக்கூடாது, செத்து போயிடக்கூடாது, சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல். நன்றாக இவைகளை எல்லாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். கொண்டு வந்த உடனே வழியிலே ஒரு சில மாதங்களிலே சீனாய் மலை அடிவாரத்தில் வந்து விட்டார்கள். ஆண்டவர் அவர்களோடு பேசணும்னு விரும்புறார். எல்லாரிடத்திலையும் நாம் பேசணும், எல்லா ஜனங்களும் நாம் பேசுறதை கேட்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். ஆனால் அவருடைய அந்த சத்தத்தை கேட்பதற்கு இவர்கள் ஆயத்தமாக வேண்டும் என்கிற நியமங்கள். ஆண்டவர் பேச போறாரு, எல்லாரும் ரெடியா வாங்க அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு தடவை வந்து கேட்டாங்க. அப்புறம் இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? நீர் போய் பேசிட்டு வரோம் மோசே, நாங்க பேச வரல, எங்க கிட்ட கடவுள் பேச வேண்டாம், நாங்க உங்ககிட்ட இருந்து கேட்போம். ஆண்டவரை விட்டு விலகி சென்றார்கள். இன்னும் நாம் பார்க்கும் பொழுது மோசே மேலே சென்று சீனாய் மலையின் மேலே சென்று கற்பனைகளை பெற்று வரும் பொழுது இவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? விக்கிரகத்தை செஞ்சு போனவர் எங்கேயோ போயிட்டாரு, அவர் பேசுவார் எங்கள்கிட்ட, நாங்க அவரை நினைச்சிட்டு இருந்தோம். அவர் இப்போ அங்க போயிட்டு 40 நாள் ஆகுது, வரல. இப்ப எங்களுக்கு என்ன பண்ணும்? முன்னுக்கு போறதுக்கு முதல்ல சொன்னாங்க மோசே பேசினா போதும். இப்ப மோசையை காணல. அப்போ மோசையும் வேண்டாம், ஆண்டவரும் வேண்டாம், எங்களுக்கு இன்னொரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணும். பிரிந்து சென்றார்கள். ஆண்டவர் இதெல்லாம் பார்த்த உடனே அப்போ மோசைட்ட சொல்றாரு, ஆசரிப்பு கூடாரத்தை நான் உங்க மத்தியில நான் வைக்கல, பாளையத்துக்கு வெளியில எடுத்து போடு. ஆண்டவரும் பேக் அடிச்சுக்கிறாரு. இப்படியே ஆண்டவர் இன்னைக்கு பேக் அடிச்சாருன்னா நம்ம எல்லாம் எங்க இருப்போம்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், நம்ம செய்த தவறுகளுக்கு தக்க. ஆகையினாலே பழைய உடன்படிக்கை விட புதிய உடன்படிக்கை சிறந்தது. அவர் நமக்காக நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிற உடன்படிக்கை. ஆரோனுக்கு என்ன செய்யணும்? 2 பலியை கொண்டு வர வேண்டும். ஒன்று அவனுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் தேவையான பாவ நிவாரண பலியாக ஒரு காளையை கொண்டு வர வேண்டும். 3வது வசனத்திலிருந்து வீட்டில் சென்று வாசியுங்கள். இனி சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வர வேண்டும். இந்த ஆட்டுக்கடா கூட சில இதுல வெள்ளாட்டுக்கடா, ஆட்டுக்கடா இப்படியெல்லாம் வித்தியாசமா இருக்கு. நம்ம பிக்சர் பண்ணி பார்த்துக்கலாம். சர்வாங்க தகன பலிக்கு ஒரு ஆடு, பாவ நிவாரணத்திற்கு ஒரு காளை. இது யாருக்கு? ஆரோனுக்கும் ஆரோன் குடும்பத்தாருக்கும் மட்டும். இப்ப இதே மாதிரி ஒரு நியமத்தை ஆண்டவர் இன்றைக்கு வச்சிருந்தாருன்னா நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும்? பாஸ்டர் வந்து ஒரு காளை, ஒரு ஆடு எடுத்துட்டு வரணும். நம்ம இப்ப எவ்வளவு கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து பண்றோம்னு பாருங்க. ஆண்டவர் ஏற்படுத்தினது அது அவருக்கு மட்டும். ஒரு காளை, ஒரு ஆடு. காளையும் ஆடையும் பிடிச்சிட்டு வர்றவங்க எப்படி இப்படி வந்து உட்கார்ந்து இருக்க முடியுமா ஏசியில? ஓகே.
அடுத்தபடியாக ஆரோன் என்ன பண்ணணும்? ஜனங்களுக்காக ஒரு 5வது வசனம், இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டுக்கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக 1 ஆட்டுக்கடாவையும், அதுல வெள்ளாடு இது ஆடு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப மொத்த ஜனங்களிடத்திலேருந்து 3 ஆடு வாங்கிக்கணும். நம்ம சிம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா 2 பாவ நிவாரணம், 1 சர்வாங்க தகன பலி. இந்த பாவ நிவாரண பலி சர்வாங்க தகன பலி 2க்கும் வித்தியாசம் என்ன? பாவத்திற்கு நிவாரணமாக அல்ல பாவத்தை பரிகாரமாக செலுத்தக்கூடியது பாவ நிவாரண பலி. சர்வாங்க தகன பலி ஆண்டவருக்கு நன்றி அறிதலாய் படைப்பது. பாவ நிவாரண பலி கண்டிப்பாக நீ கொடுத்தால்தான் உன் பாவம் மன்னிக்கப்படும், இல்லை என்றால் நீ ஆண்டவருடைய அந்த கூட்டத்திலே இருக்க முடியாது. சர்வாங்க தகன பலி வாலண்டரியா கொடுப்பது, நன்றியால் செய்வது, இப்படிப்பட்ட. ஆனா இங்கே நியமத்திலே ஆண்டவர் அதையும் கொண்டு வர சொல்லி இருக்கிறார். இப்ப மொத்தம் ஆரோன் கையில 1 காளை, 1 ஆடு, ஜனங்களுக்காக 3 ஆடு, 5 பேர் கூட கொண்டு வரணும். எதுக்கு? அட்டோன்மெண்ட், பாவ நிவர்த்தி செய்வதற்கு. இது என்றைக்கு செய்யப்பட வேண்டும் என்றால் 29வது வசனத்தில் சொல்லுது, வருடத்தின் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் இவர் இதை செய்ய வேண்டும். முதல்ல என்ன பண்ணணும்? அவருடைய பாவத்திற்கு என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த காளையை பலி செலுத்த வேண்டும். இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் அமைப்பு நம்ம அப்புறமா எபிரேயர்ல பார்க்க போறோம். தேவன் கொடுத்த அமைப்பு. பரலோகத்தில் உள்ள காரியங்கள், நிகழ்வுகளுக்கு நிழலாக இங்கே அவர் செய்து அல்லது மனுக்குலம் செய்து இதை பழகுவதற்காக ஏற்படுத்தினது. அதுல ஒரு வெளிப்பிரகாரத்திலே பலிபீடம், தண்ணீர் தொட்டி. அதன் பின்பு முதலாவது ஒரு கூடாரம், அதாவது ஒரே கூடாரம் தான் 2ஆ பிரிக்கப்பட்டிருந்தது. அந்த முதல் பகுதி பரிசுத்த ஸ்தலம், 2வது பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த முதலாவது இருக்கக்கூடிய வெளி பிரகாரத்திலே சும்மா இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. வெளியில ஒரு அவுட்டர் கோர்ட் இருக்கு, அதை சுத்தி ஒரு காம்பவுண்ட் வால்லாம் இருக்கு. அங்க 2 இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? பலி செலுத்தக்கூடிய பலிபீடம், இன்னொன்று வெண்கல தொட்டி, தண்ணி கை காலெல்லாம் கழுவுறதுக்கு, அது பலி செலுத்துவதற்கு. அங்க பலி செலுத்தி அதனுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு, இதுல ஒரு பெரிய காட்டன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதை மகா பரிசுத்த ஸ்தலம் என்று நினைத்துக் கொள்வோம். அது பரிசுத்த ஸ்தலம். இதற்குள்ளாக தேவ சமூகத்து அப்பங்கள், குத்துவிளக்கு, அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், தூபம் இருக்கும். இந்த 3 காரியத்திலையும் அந்த விளக்கு அணையாமல் எரிய வேண்டும், அப்பங்கள் இருக்க வேண்டும், தூபம் எரிய வேண்டும். இவைகள் எல்லாவற்றையும் அனுதினம் செய்வதற்கு ஆசாரியர்கள் அங்கே வேலை செய்ய வேண்டும். வருடத்திற்கு 1 முறை மாத்திரம் இந்த திரைக்கு உள்ளாக வந்து அந்த இரத்தம், அங்கே செலுத்தப்பட்ட காளை, ஆட்கடா இவைகளுடைய இரத்தத்தை கொண்டு வந்து இதை எங்கெல்லாம் தெளிக்கணும், எப்படி தெளிக்கணும் ஆண்டவர் எல்லாம் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த வருடத்திற்கு 1 முறை இங்கே உள்ள வருகிறவர் பிரதான ஆசாரியர் ஒருவர் தான். இவைகளை அவர் செய்ய வேண்டும். இப்ப முதலாவது காளை அவர் பலி செலுத்தி காளையின் இரத்தத்தை எடுத்துட்டு வந்து இங்கெல்லாம் தெளித்து அவருடைய சார்பாக அவருடைய குடும்பத்தின் பாவத்தை முதலாவது நிவர்த்தி செய்ய வேண்டும். இந்த பாவ நிவாரணம், பாவ நிவர்த்தி என்று சொல்லப்படும் பொழுது அதை அட்டோன்மெண்ட் என்று கூறுகிறோம். ஆண்டவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை பாவ நிவாரணம் என்று சொல்ல அதை கிருபாதார பலியாக சொல்லுகிறோம். ஆங்கிலத்திலே that is called remission of sins and the old covenant process is called atonement of sins. Atonement என்றால் பாவத்திற்கு மேல இது மூடும், பாவம் அங்கதான் இருக்கும். இவங்க அதை மூடு இருந்ததினால் ஆண்டவர் அவங்களை தண்டிப்பதிலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். ஆனால் இது வருடத்திற்கு 1 முறைதான். இன்றைக்கு செய்து முடித்துவிட்டு வீட்டுக்கு போன பிறகு வர்ற பாவத்தை குற்ற உணர்வோடு அடுத்த வருடம் வரைக்கும் சுமந்து கொண்டேதான் இருக்க வேண்டும்.
ஆனால் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் செய்த உடனே ஆண்டவரிடத்துல போய், தவறு என்று உணர்ந்த உடனே ஆண்டவரிடத்துல உண்மையாய் போய் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் உடனே நாம் யார் தேவனுடைய வீட்டார் அல்லவா, வீட்டுக்குள்ளே இருக்கலாம், அப்பாக்க முகத்தை பார்த்துட்டே இருக்கலாம், அப்பாட்ட பேச வேண்டியது சொல்ல வேண்டியதெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க முடியும். மேலானது அல்லவா உடன்படிக்கையின் ரத்தம். யோசித்து பாருங்கள். சரி, இப்ப இவர் அவருடைய பாவத்திற்கு இதெல்லாம் செய்துட்டு அப்புறம் ஜனங்களிடத்திலிருந்து வாங்கின 2 ஆட்டுக்குட்டின்னு இருக்கு, 3ல 2 பாவ நிவாரணத்திற்காக. அந்த 2க்கு மேல சீட்டு போடுவார்கள். ஒரு ஆடுக்கு பேர் போக்கு ஆடு, நம்ம இங்கிலீஷ்ல அல்லது சொல்லுவோம் ஸ்கேப் கோட். அந்த ஆடு எந்த தப்பு செஞ்சிருக்காது, மற்றவங்க செய்யற தப்ப அதுக்கு மேல சுமத்தி அனுப்பிச்சிருவாங்க. அது போக்கு ஆடு. இன்னொரு ஆடு பாவ நிவாரணத்திற்காக பலி செலுத்தப்படக்கூடிய ஆடு. என்ன பண்ணுவாரு, அந்த பலி செலுத்துவதற்குன்னு யாருக்கு எந்த ஆட்டுக்கு மேல சீட்டு விழுந்தோ அந்த ஆடை பலி செலுத்தி ஜனங்களுக்காக ரத்தத்தை எல்லாம் கொண்டு வந்து இங்க எல்லாம் தெளிக்கிறது. இதெல்லாம் முடித்து விடுகிறார். திரும்ப அந்த போக்கு ஆடுக்கு தலையில கையை வச்சு அவங்களுடைய அந்த முறைமை எதை குறிக்கிறது, இந்த ஜனங்களின் பாவத்தை எல்லாம் அந்த ஆட்டுக்கு தலைக்கு மேல சுமத்தி அதற்கென்று ஒருவனை நியமித்து அந்த ஆடை வனாந்திரத்திற்குள்ளே துரத்தி விடுவார்கள். அது போய் 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 அப்புறம் அது ஒரு ஸ்டேஜில் அதுக்கு எங்கேயுமே தெரியாது, தண்ணி கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, அதை அப்படியே விட்டுட்டு வந்துடுவார். யோசித்து பாருங்கள். இப்படியாக அந்த ஆடு போய்கொண்டே இருக்கும். அதுக்கு எங்கேயாவது தண்ணி கிடைச்சா சாப்பிடும், இல்லைன்னா போயிட்டே இருக்கும். மிருகங்களின் கையில் சிக்கிக்கொள்ளும். இறுதியாக அதனுடைய முடிவு என்ன ஆகும் நாம் நினைத்துதான் பார்த்து கொள்ள வேண்டும். வேதத்தில் சொல்லப்படவில்லை, அது திரும்பி வராது. இப்படியாக அப்புறம் இவருக்கு சர்வாங்க தகன பலி என்று ஒரு ஆடு இருக்கு, ஜனங்களுக்கு சர்வாங்க தகன பலி என்ற ஆடை திரும்ப செலுத்தி அந்த நாளின் கிரியைகள் முடிவடையும். நான் இப்ப சுருக்கமா தான் சொல்லியிருக்கேன், இதை கொஞ்சம் வீட்டில் சென்று படித்துக் கொள்ளுங்க. இவ்வளவு பெரிய ப்ராசஸ். இப்ப இந்த போக்கு ஆடு, இன்னொன்று பலி செலுத்தப்பட்ட ஆடு. இந்த 2 ஆடுடைய தன்மையை, செயலையும் அல்லது அந்த ஃபங்க்ஷன்ஸ், இவைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் மீது ஏற்றுக்கொண்டார். அப்படியே புதிய ஏற்பாடு பக்கத்தில் திருப்பிக் கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 32வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 16:32. ஆண்டவர் சொல்றாருப்பா, நீங்க எல்லாம் இப்ப என் கூட ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் சிதறடிக்கப்படும் பொழுது என்னை விட்டுட்டு போயிடுவீங்க. ஆனாலும் நான் தனித்து இருக்க மாட்டேன், யார் கூட இருப்பேன், பிதாவோடு கூட ஐக்கியமா இருப்பேன். ஆண்டவருக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் மைண்ட்ல இருக்கு. இப்ப அப்படியே மத்தேயு 26வது அதிகாரம் 56வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்ப ஆண்டவரை சிறைப்படுத்தி விட்டார்கள். யூதாஸ் முத்தம் செய்து காட்டி கொடுத்து விட்டார். எல்லாரும் அவரை பிடிக்கிற நேரம். ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். நிறைவேறிச்சு, நீங்க எல்லாம் போயிடுவீங்க அப்படின்னு. இது ஒரு பக்கம். இனி அப்படியே கடைசியாக 27வது அதிகாரத்துல 45வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி, என் தேவனே என்று சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். இப்போ பிதாவோட நான் ஐக்கியமா இருப்பேன் அப்படின்னு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருந்தாரு, சொல்லியிருந்தார்.
நீங்க எல்லாம் போயிடுவீங்க, போயிட்டாங்க, ஆனா என் பிதாவோடு நான் ஐக்கியமா இருப்பேன். ஆனால் இங்கே பார்ப்போம், அந்த 3 மணி நேரம் பிதாவும் அவரை எப்படி ஒப்பு கொடுத்துட்டார்? ஒரு ஸ்கேப் கோட் போல ஒப்பு கொடுத்து விட்டார். யோசிச்சு பார்க்கலாம். நம்பிக்கை பிதா மாத்திரம். இப்ப நம்முடைய பாவங்களுக்காக நமக்கு ஒரு கிருபாதார பலி செலுத்தப்பட வேண்டும் என்பதற்காக, நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக, நாம் அவருடைய வீட்டாராய் மாற வேண்டும் என்பதற்காக, நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பிதா தன்னுடைய சொந்த மகனையே எப்படி கொடுத்துட்டாரு? போக்கு ஆடாக விட்டுவிட்டார். இத்தனை நேரங்கள் அவர் அடிக்கப்பட்டது யாராவது வந்து தடுத்து ஏன்னு கேட்டாங்களா? இல்ல. எத்தனையோ பேர் சுகம் பெற்றவர்கள் உண்டு. காவிலும் சாவிலும் உண்மை பின்பற்றுவேன் என்று சொன்னவர் உண்டு. அவர் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்த்தாரு காதை வெட்டுறதுக்கு, காதை வெட்டிட்டாரு. ஏதாவது பிரயோஜனப்பட்டதா? ஒன்றும் இல்லை. அப்போ ஆண்டவர் பிதா அந்த போக்கு ஆடை எப்படி துரத்தப்படுகிறதோ அதுபோல் இயேசு கிறிஸ்துவையும் விட்டுவிட்டார். ஆகையினாலதான் அவர் கூப்பிடுறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்போ அவருக்கு தேவை, இந்த உலகத்துல யாரும் வேண்டாம்ப்பா, நீங்க யார் வேணாலும் போக, நான் பிதாவிட்ட இருப்பேன். ஆனால் பிதாவும் இப்பொழுது அவரை போக்காடாக கொடுத்தால்தான் அவருடைய நீதி நிறைவேறும், இந்த ஜனங்களுக்கு மீட்பு உண்டாகும் என்பதற்காக விட்டுவிட்டார். ஆகையினால இந்த நிலையிலே இந்த 3 மணி நேரத்துல அவர் எல்லா வேதனையும் அனுபவித்த பொழுது நடந்தது என்ன, அதை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நான் அங்கும் இங்குமாக பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரை எல்லாத்தையுமே கலந்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். சற்று கவனமாக கவனியுங்கள். எபிரேயர் 9வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கு ஏற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருந்தது. முதலாவது உடன்படிக்கை என்பது ஏற்கனவே இருந்த பழைய ஏற்பாட்டின் ஆசரிப்பு கூடாரத்தின் நிலைகளை இங்கே பார்க்கிறோம். எப்படி எனில், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் தகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை என்று முடித்து விடுகிறார். அந்த செட்டப் நான் ஏற்கனவே சொன்னதுதான். இந்த 3 அமைப்புகள் அங்கே இருக்கிறது. இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். டெய்லி உள்ள போயிட்டு இருந்தாங்க. 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். இப்போ இதுல முக்கியமான சத்தியம் என்ன? மனிதன் தேவனை விட்டு தன்னைத்தானே பிரித்து கொண்டான். ஆண்டவரே, நீர் எங்ககிட்ட பேச வேண்டாம், மோசே பேசட்டும். விளைவு என்ன? மனிதனுக்கும் தேவனுக்கும் நேரடி தொடர்பு இல்லை. எனவே இந்த முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் இதுதான் அமைப்பு. அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவை. அப்போ ஆரோன் உள்ள போய் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவாரு. எத்தனை
மிருகத்தை கொண்டு வந்திருக்கிறார், 5 மிருகம். ஒவ்வொன்னையா ஒருவேளை அதற்கு அவருக்கு லேவியர்கள் கூட இருந்து உதவி செய்திருப்பாங்க. பலி செலுத்தி ரத்தத்தை கொண்டு அங்க விட்டு இந்த இடத்துக்கு போட்டு அப்புறம் திரும்பி போக்காட அனுப்பி அவனை அங்க அனுப்பி விட்டு இது எல்லாவற்றையும் பண்ணி முடிச்சுட்டு எண்ட் ஆஃப் த டே நம்ம ஆண்டவரை ஆராதிச்சுட்டு போகும்போது நமக்கு ஒரு ஒரு விடுதலை, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. கர்த்தர் என்னோடு பேசினார். ஆனால் இங்கே என்ன சொல்கிறது? ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளா? அப்போ அதனாலதான் சொன்னேன், மனசாட்சி எப்போ சுத்தம் அடையும்? நான் இதை செய்ய மாட்டேன், நான் இதுல இருந்து விடுதலை பெற்றுட்டேன், இனி செய்ய மாட்டேன்னு ஒரு தீர்மானம் நாம் தீர்மானத்தோடு செல்லும் பொழுது வரும். நான் செஞ்ச தப்பு அங்கதான் இருக்கா, நான் அது மறைஞ்சு இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறோமோ அவருக்கு தெரியல. ஆனா இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு ஆளுக்கு அது தெரியும். யாரோ ஒருத்தர் மனசு எப்படி இருக்கும்? அவர் ஆனா இதுவரைக்கும் சொல்லல. எப்படி இருக்கும்? என்னைக்காவது ஒரு நாள் இவரு போட்டு கொடுத்துருவாரோ? நேரா போய் அவர்கிட்ட சொல்லிடலாம், நான் இப்படி தப்பு செஞ்சுட்டேன். வழி இல்லையே, அங்க போகிறதுக்குரிய பாதை இல்லையே. புரிந்து கொள்ள வேண்டும். பூரணப்படுத்தக்கூடாது. பூரணம் என்றால் 3 நிலைப்பாடுகள் அங்கு தேவை. தவறு என்று காட்டக்கூடிய ஒரு ரெஃபரன்ஸ் வேணும். அதுதான் நம்முடைய பூரணம். இது தவறு, இந்த இடத்துல இருந்து டீவியேட் ஆயிருக்கு, அதனால இது தவறு என்று தெரிய வேண்டும். 2வது, தவறு செய்ததிலிருந்து விடுதலை வேண்டும். 3வது, தவறு மேற்கொண்டு செய்யாமல் இருக்க வேண்டும். இந்த 3 நிலைகளும், இந்த 3 தன்மைகளும் சேர்ந்தால்தான் நாம் பூரணம் அடைதல். இது பூரணப்படுத்தாத ஒரு ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை. 10வது வசனம் 9-10, இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கு ஏற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறு அல்ல. இப்போ பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாடின் காரியங்கள் எல்லாம் தேவன் தன்னுடைய தன்மை, அதே தன்மையோடு தான் இருக்கார். லேவியராகமம் நம்ம வாசித்தோம் 20-28, என்னுடைய ஜனங்கள் உங்களை பிரித்தெடுத்து நீங்க பரிசுத்தமா இருக்கணும், எல்லாம் இதே நோக்கம்தான். ஆனால் அவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினதெல்லாம் என்னது? சடங்குகளை செய்து நீங்கள் உலகத்தாரை விட வித்தியாசமானவர்கள் என்ற சில காரியங்கள், சீர்திருத்தல் உண்டாகும் வரைக்கும் இவைகள் எல்லாம் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. சீர்திருத்தல் எப்போ உண்டாச்சு? புதிய உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து கொடுத்த பொழுது சீர்திருத்தல் உண்டாயிற்று. கூடாதவைகள். அடுத்தது 11, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமுமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அறிந்திருக்கிறபடி அந்த மத்தேயு 26 போய் வாசித்து பார்த்தோம் என்றால், அங்கே ஆண்டவர் ஜீவனை விடும் பொழுது பல நிகழ்வுகள், அது ஒரு தடவை வேணா பார்த்துடலாம். ஏனென்றால் இன்றைக்குரிய நம்முடைய அனுசரிப்புக்கு அது முக்கியமான ஒரு சத்தியம். ஆண்டவர் மரித்த பொழுது நடந்த நிகழ்வுகள் 27வது அதிகாரம் 51வது வசனம், 50லிருந்து வாசிக்கிறேன். 27, மத்தேயு 27:50. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. இப்படி 5 நிகழ்வுகள் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அதுல முதலாவது குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னது? தேவாலயத்தின் திரைச்சிலை 2ஆக கிழிந்தது. இந்த 2ஆக கிழிந்தது என்னவென்றால், தேவன் இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசித்து
அந்த கிருபாதார வழியாக தன்னுடைய இரத்தத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம இப்ப வாசித்தோம் எபிரேயர் 9 வெள்ளாட்டுக்கடா இளங்காலை 12வது வசனம், இரத்தத்தினால் அல்ல தன் சொந்த இரத்தத்தினால் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இந்த மகா பரிசுத்த ஸ்தலம்னா அன்றைக்கு எருசலேமிலே இருந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அவர் சென்றாரா? இல்லை, பரலோகத்திலே இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்றாரா? அவர் மேலே சென்றார். இது அப்படியே இது எபிரேயர் 9:23 வாசிக்கிறேன். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாய் இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல், அவர் இங்கே போகல, எருசலேமில் இருந்தது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவர் பிரவேசிக்கவில்லை. வசனம் திட்டமாக சொல்கிறது பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். கண்டினியூஸ் அங்க இருக்கிறார், பிரவேசித்து அங்க உட்கார்ந்து பிளட்டை வச்சுட்டு ரெடியா இருக்கிறார். ஆண்டவருக்கு பிதாவுக்கு எப்பெல்லாம் நம்மகிட்ட கோபம் வருதோ, மோகன்லால் இந்த தப்பு பண்றான், ஆமாப்பா இதை கொஞ்சம் ரத்தத்தை பாருங்க அப்படி நம்ம ஒருத்தருக்கு பேரையும் சொல்லி கொஞ்சம், அதுதான் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒன்று. சும்மா ஆண்டவர் அடிபட்டு அவர் மரித்து இப்போ உயிர் தெழுந்து பிதாவின் வலது பார்சத்துல இருக்கிறார். அவர் அடிபட்டதை நினைச்சு அழுகிறது நல்லது, ஆனா அதை பார்த்து அழுதுகிட்டு நம்மளுடைய காரியத்தை பார்த்து அழலைன்னா நமக்காக தான் ஆண்டவர் சொன்னார், எருசலேமின் குமாரத்திகளே எனக்காகவும் அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழு. இப்ப நான் எப்படி இருக்க வேண்டும்? அவர் பிரவேசித்து அங்கே உட்கார்ந்து எனக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். சரி, இந்த தேவன் இப்படி காரியத்தை செய்து முடித்தார். இப்ப அவர் ஸ்கேப் கோட்டா போயிட்டாரு, பலியாகவும் செலுத்தப்பட்டு விட்டார், சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து போனார், ஜீவனையும் கொடுத்து விட்டார். கொடுத்த அந்த ரத்தம் எங்க போயிடுச்சு? இப்போ நமக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே, பிதாவின் சமூகத்திலே அது இன்றைக்கும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆபேலின் ரத்தம் கீழே இருந்து கூப்பிட்டு என்ன சொல்லுச்சு? என் அண்ணன் அடிச்சு கொலை பண்ணிட்டான். ஆண்டவர் அதுக்கும் பதில் சொல்ல வந்தார். ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ரத்தம். அப்படியே எபிரேயர் 10வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலும் பூரணப்படுத்த மாட்டாது. ஜனங்களையும் பூரணப்படுத்தாது, ஆசாரியனையும் பூரணப்படுத்தாது. 14வது வசனம் 1 அப்புறம் நேர 14 வந்துடுறேன். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியான இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அப்ப நம்மளை பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் பூரணத்திற்கு நேராக கடந்து கொண்டே இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை மாசற்றவர்களாய் பூரணப்படுத்தி நிலைநிறுத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து அவர் வைத்து விட்டார். எப்படி கானானுக்குள்ள போங்கன்னு ரெடி பண்ணிட்டு ஆண்டவர் இவங்களை விடுவித்து அனுமதித்தாரோ அது மாதிரி நம்மளையும் விட்டுட்டார். நமக்குன்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. விசுவாசத்திலே அதை போய் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய செயல்பாடு தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதை சுதந்திரித்துக் கொள்ளவில்லை என்றால் யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். ஆகையினாலே அவர் செய்து வைத்திருக்கிற இந்த புண்ணியங்களை நினைத்து அதை நம் உறுதியாய் பற்றி கொண்டு நாம் பூரணராகும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். அப்படியே 14 இன்னும் ஒரு சில வசனங்கள் ரொம்ப ட்ரையா இருக்கா? இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டும்.
இதை புரிந்து கொள்ளலைன்னா இன்னொரு இடத்துல போய் இன்னொன்னு கேட்ட உடனே நம்ம குழம்பிடுவோம். வாட் இஸ் அவர் டிஸ்பொசிஷன் இன் காட்? கர்த்தருக்கு முன்பாக நாம் என்ன நிலைப்பாடு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டால் எங்க இருந்தாலும் கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடு எந்த சூழ்நிலையிலும் கூப்பிட முடியும். இங்கே பார்க்கும் பொழுது 15வது வசனம், இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். எரேமியா 31, 33, 34 பகுதியிலே இந்த வசனங்கள் இருக்கிறது. மட்டுமல்ல, எசேக்கியல் 36, 26, 27. அப்போ அவர் நம்மிடத்திலிருந்து கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை வைத்து அந்த சதையில அவருடைய பிரமாணத்தை அவர் என்ன பண்ணிட்டு வரான்? எழுதி விடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. எழுதிட்டாரா? சொல்லுங்களேன். எழுதி விட்டார். அதை எழுதுறதுக்கு தான் அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்து அது எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் அதை எந்த அளவிற்கு சுதந்தரித்துக் கொள்கிறோம்? சுதந்தரித்துக் கொள்ளுதல், இன்ஹெரிட்டிங் த பிளெஸிங்ஸ். அப்பா நமக்கு நிறைய சொத்து வச்சுட்டு போயிருக்காங்க, நான் சம்பாதிக்கல. அப்பா என்ன வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியலன்னா நான் போய் சுதந்திரிப்பேனா? சொல்லுங்களேன். அப்பாவுக்கு ஒரு 10 வீடு இருக்கு, 10 என்னென்னமோ இருக்குது. அப்பாவுக்கு என்ன இருக்குதுன்னு எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சாதானே நான் போய் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நான் ஒண்ணுமே தெரியாம இருந்தேன்னா அதுதான் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவம். 2வது, தெரியுது, அதை எப்படி போய் சுதந்திரித்துக் கொள்வது? அங்க வேற யாரையாரோ இருக்கிறாங்களே, நான் என்ன செய்யணும்? இது எல்லாத்துக்கும் பலனாக சத்துவமாக நிற்கக்கூடியது அவருடைய ரத்தம். அவருடைய ரத்தத்தை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது அந்த ரத்தம் நமக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கும். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போ இந்த புதிய உடன்படிக்கையிலே அவருடைய ரத்தம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவருடைய பிரமாணங்கள் நம்முடைய இருதயத்திலே எழுதப்படுகிறது. இருதயத்துல பிரமாணம் எழுதப்படுகிறதுக்கு அர்த்தம் என்ன? அதை இன்னும் கொஞ்சம் கூட சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இன்னென்ன முறையிலே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு புத்தகத்துல எழுதி ஒருத்தர் கொடுக்கிறார். அதை படிச்சு பார்த்து அதை புரிஞ்சு அதை நான் எப்படி அபியாசப்படுத்தணும், எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு என்று தெரிந்து நான் செயல்படுவது பழைய பிரமாணம். இப்ப என் இருதயத்துல அதை எழுதியாச்சுன்னா என்னுடைய தாட் ப்ராசஸே அங்கிருந்து தான் தொடங்குது. நான் அதன் அடிப்படையில தான் நான் செயல்படுவேன். இப்ப என்னுடைய வேல்யூ சிஸ்டம், என்னுடைய மதிப்பீடுகள் எல்லாமே அவருடைய பிரமாணத்திற்கு ஏற்ற விதமாய் மாறிவிடும் பொழுது என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? லகுவாக இருக்கு. இன்றைக்கு உலகத்திலே மனிதர்கள் எத்தனையோ விதமான சிற்றின்பங்களிலே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். நம்ம அதெல்லாம் செய்யணும்னு நமக்கு டிசைர் இல்லை. சில நேரம் வருது இல்லை, வரக்கூடாது. அதெல்லாம் இல்லாம போகிறதுக்கு காரணம் என்ன? பிரமாணம் இங்க வேற மாதிரி இருக்கு. இருதயத்துக்குள்ள இந்த பிரமாணம் பழைய பிரமாணமாகவே இருந்தா இங்க படிச்சு துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழியில் இல்லாமல் படிச்சுட்டு திரும்ப போய் நான் துன்மார்க்கத்துல நிற்கக்கூடாது, பாவியில், இதெல்லாம் யோசித்து செய்வது வேற. நமக்குள்ளே அது இருந்து நமக்கு தேவையான சத்துவத்தையும் நமக்கு தேவையான உத்வேகத்தையும், டிரைவிங் ஃபோர்ஸ் அதுவே கொடுத்து கொண்டிருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்கும்ல? இருக்குமா, இருக்காதா? ஆக அதைத்தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இருதயத்துல எழுது. இன்னைக்கு இல்லைன்னா, ஆண்டவரே என் இருதயம் வேற மாதிரி வாஞ்சித்து கொண்டு இருக்கிறது என்றால் நீர் என்னுடைய இருதயத்துல எழுதும் ஆண்டவரே என்று கேட்போம். அப்போ இந்த புது உடன்படிக்கை எத்தனை மேலானது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே. அது மன்னித்து விட்டார் ஆண்டவர் என்று நம்ம விசுவாசித்தோம் என்றால் இன்னும் நம்ம நிறைய பேர் குற்ற உணர்வுக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்க கூடாது. குற்ற உணர்வு இருக்கா? அன்னைக்கு நான் செய்த அந்த தப்பு எப்படி ஆண்டவர் என்னை மன்னிப்பார், இப்படி எல்லாம் குற்ற உணர்வு இருக்கா? இனி ஒரு பலி செலுத்த வேண்டியது இல்லை, பலி செலுத்தப்படாது. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பிரவேசித்து அந்த இரத்தத்தோடு அவர் உள்ளே சென்று, வாசித்தோல்ல எபிரேயர் 9
என்ன வாசித்தோம்? பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்து இருக்கிறார். அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இனி தேவை என்னது? நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு நம்முடைய விசுவாசத்திலே செயல்பட வேண்டியதுதான். இப்போ முக்கியமான காரியம், செயல்பாட்டை பற்றி பேச போறோம். 19வது வசனம், ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். முதல்ல என்ன பண்றது? எல்லா மனிதர்கிட்டையும் ஆண்டவர் பேசினாரு. இவங்க சொன்னாங்க, நீர் பேச வேண்டாம், எல்லார்ட்டையும் மோசே நீங்க போய் பேசுங்கன்ட்டு. அப்புறம் ஆண்டவர் ஒதுங்கிக்கிட்டாரு. அங்க நேரா போக முடியல. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? நம்முடைய கஷ்டங்களை பார்த்து, நம்முடைய மனுக்குலத்தினுடைய கஷ்டத்தை பார்த்து ஆண்டவர் புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினால், அப்ப அதுக்குள்ள என்ட்ரி டிக்கெட் யாரு எங்க கிடைக்குது? அவருடைய இரத்தத்தில் தான் கிடைக்கிறது. நம்ம பல நேரத்துல இரத்தத்தை வச்சு கிளைம் பண்ணி ஜெபிக்கணும்னு பெரிய பெரிய தேவ மனிதர்கள் சொல்லுவாங்க. வேற எதுக்கெல்லாமோ கிளைம் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துல போய் அவரோட ஐக்கியமா இருப்பதற்கு தேவையானது முதலாவது அவருடைய ரத்தம். அவருடைய ரத்தம் தான் நமக்கும் அவருக்கும் உள்ள ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த ஐக்கியத்திலே நிலைத்து நிற்பதற்கு நமக்கு உதவி செய்வது அவருடைய ரத்தம். அந்த எப்பெல்லாம் நம்ம தவறு செய்துடுறோமோ, தவறு வராமல் இல்லை, தவறு செய்கிறோமோ, அந்த நேரத்தில் எல்லாம் ஒரு குற்ற உணர்வு வந்த உடனே அந்த இரத்தத்தை கிளைம் பண்ணி அதை நாம் சுதந்திரித்துக் கொண்டோம் என்றால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அந்த கண்டிஷன் எப்படி ஆயிடும்? நிறைவேறிடும். நீங்கள் என்ன பண்ண முடியும்? மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். நமக்கு அந்த நிலைத்திருக்கிறது தான் பெரிய பெரிய சிக்கல், பெரிய கஷ்டம். இப்ப நல்லா எல்லாரும் நிலைத்து தான் இருப்போம். வெளியில போன உடனே, சூழ்நிலைகள் மாறின உடனே எங்கேயோ பறந்து போயிடுவோம் இல்ல? பரலோகத்துக்கு ஒரு பூனை போய் எல்லாருக்கும் கூட உட்கார்ந்து ஆராதனை பண்ணிட்டு இருந்துதான். திடீர்னு அங்க ஒரு எலி ஓடிச்சுதான். ஆராதனையும் வேண்டாம், ஒண்ணு வேண்டான்ட்டு பூனை எங்க ஓடிச்சு? எலியை பிடிக்க போயிடுச்சு. நம்மளும் நிறைய நேரம் அப்படி ஓடி போயிடுவோம். ஓடணும்னா திரும்ப நம்மை கூட்டி சேர்ப்பது அவருடைய இரத்தம். இந்த இரத்தத்தினால் அவர் நமக்கு ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். இப்ப வாங்க 21வது வசனம், தைரியம் நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், நம்ம உள்ள போறதுக்கு டிக்கெட் கையில இருக்கு. என்ன டிக்கெட்? இயேசுவினுடைய ரத்தம். அங்க ஒரு அதிகாரி இருக்கிறார். தேவனுடைய வீட்டிற்கு அதிகாரி யாரு? மகா பிரதான ஆசாரியர். போனோடனே இதை வா 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 அப்படின்னு நம்மளை ரிசீவ் பண்றதுக்கு மகா பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அங்க யாருமே இல்லை. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அங்க யாருமே எஸ் கம்மின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லைன்னா இதை வச்சுட்டு நம்ம எப்படி போய் யாரும் எப்ப நிறுத்திடுவாங்களோ அப்படின்னு நினைப்போம். இப்ப கையில் டிக்கெட் இருக்குது. எது? தேவனுடைய குமாரனின் ரத்தம். அதுக்கு அதிகாரியானவர் அங்கே நின்று கொண்டு நம்மை தேவனுடைய வீட்டிற்குள்ளே அழைக்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் பர்சனல் டிவோஷனுக்கு அதிகமாய் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டோம்னா ஆண்டவரோட நம்ம நிலைத்து நிற்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷமும் ஒரு ஈஸியான ஒரு காரியமா இருக்கும். இல்லை என்றால் நம்ம பல நேரத்துல ஜெபிக்க போயிருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒருத்தன் குற்றப்படுத்துறதுக்கு என்ன ஒருத்தர் இருக்கிறான், அதை பார்க்கலாம். இப்போ வீட்டில் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேலக்கடவோம். இப்ப நம்ம இதுல செய்ய வேண்டிய இந்த 22வது வசனத்தை நல்லா வாசிக்கணும். அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தன்மைகளும் நமக்கு வேணும் உள்ள போகும்போது அவரோட ஐக்கியமா இருப்பதற்கு. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய். மனசாட்சி முதல்ல நம்மளை குற்றப்படுத்தக்கூடாது. ஒன்று சாத்தான் குற்றப்படுத்துவான். சாத்தான் குற்றப்படுத்துறதுக்கு இந்த ரத்தத்தை காட்டி அவனை வெளியே தள்ளிடலாம். ஆனா நம்முடைய மனசாட்சியை நம்மளை குற்றப்படுத்திச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது.
ஆகையினால துர்மனசாட்சி நீக்கப்பட வேண்டும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் அவரிடத்திலே நாம் சேர கடவோம். இப்ப அப்படியே இந்த குற்றமற்ற மனசாட்சி நமக்கு வேணும். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இல்ல 9:10 வாசிக்கிறேன். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். இது பரலோகத்திலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தரிசனமாக பெற்ற யோவான் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அப்ப அங்க சொல்லும்போது ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டு என்பதை மென்ஷன் பண்ணி தான் அவங்க ஆண்டவருக்கு பாடலை பாடுகிறார்கள். நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அவரை துதிக்கிறோமா? சற்று நாம் யோசித்து பார்க்கலாம். அப்போ 12வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளலாம். இந்த சாத்தானுடைய வேலை என்ன? அவனை மேற்கொண்டவர்கள் எப்படி மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று 12:10 நான் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். யார் அவன்? இரவும் பகலும் அவருடைய சமூகத்துல போய் நம்முடைய குற்றங்களை எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது யாரு? சாத்தான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்போ அந்த குற்றப்படுத்துகிறவனை ஜெயிக்கிறது இப்படி சாட்சியின் வசனம் வேணும், இன்னொன்று அவருடைய இரத்தம் வேணும். இந்த இரத்தத்தை நமக்கு கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதைத்தான் நாம் இன்றைக்கு நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம். அந்த எபிரேயர் 10வது அதிகாரத்துல கடைசியா நம்ம வாசித்த வசனம் என்ன சொல்கிறது? அந்த புதிதும் ஜீவனுமான வழியிலே நாம் பிரவேசிப்பதற்கு எப்படி பிரவேசிக்கணும்? சுத்த இருதயத்தோடு நாம் பிரவேசிக்க வேண்டும். குற்றமற்ற மனசாட்சியோடு நாம் பிரவேசிக்க வேண்டும். இந்த சுத்த இருதயத்தையும் குற்றமற்ற மனசாட்சியையும் நமக்கு தருகிறது கிறிஸ்துவனுடைய இரத்தம். இன்னொன்று சாட்சியின் வசனம். இந்த இரத்தம் நமக்காக அது இட் இஸ் a resource for us. எப்படி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எபேசியர் 2 நாம் வாசிக்கிறோம். இப்ப கிருபை தான் நமக்கு சோர்ஸ். அங்கிருந்து அந்த பவர் நமக்கு கொடுத்து நம்ம ரட்சிக்க வர்றதுக்கு தேவையான அந்த கனெக்ஷன் கொடுக்கிறது எது? விசுவாசம். இந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். So transmission happens through faith, but the source, the potential is available in the grace of God. Very similar to that. இங்கே நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய கிறிஸ்துவனுடைய இரத்தம் தான் எல்லாவற்றையும் சுத்திகரித்து குற்றமற்ற மனசாட்சியை கொண்டு வரக்கூடிய கிளென்சிங் பவர் யார்கிட்ட இருக்கு? எங்க இருக்கு? கிறிஸ்துவனுடைய இரத்தத்துல. இதை நமக்கு கொண்டு வருகிறது யார்? தேவனுடைய வசனம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து இதையெல்லாம் உணர்த்தி உணர்த்தி உணர்த்தி, அப்பா இப்படி இருக்கு வசனம், இதை செய் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் உடனே கீழ்ப்படுகிறோமா? எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். நம்ம அதை கண்டுக்காம அப்படியே விட்டுட்டே இருக்க. சரி பார்க்கலாம், இன்னைக்கு போய் இந்த வேலையை முடிச்சுட்டு ஜெபம் பண்றேன் ஆண்டவர் என்ன போவோம்.
அங்கே போய் வேலையில் இன்னும் ஒரு குழப்பத்தில் எங்கேயாவது மாட்டிக்குவோம். திருப்பி இங்கே வந்து பார்த்தா ஜெபமும் கிடையாது, மூட் அவுட் ஆகி வந்து தூங்கிடுவோம். அப்போ யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். ஆக இதெல்லாம் உணர்கிறது ரொம்ப ரொம்ப அவ்வளோ எளிதில்லை. ஆனால் உணர்ந்து கொண்டவர்கள் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த சாட்சியின் வசனத்தை கொண்டும் அந்த இரத்தத்தை கொண்டும் அந்த சாத்தானை மேற்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த இரத்தத்தை நாம் பானம் பண்ண வேண்டும். இந்த அவருடைய சரீரத்தை நாம் என்ன பண்ணணும்? உட்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம். இப்போ திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 11. இப்போ ஆண்டவர் சிலுவையிலே மரித்த நாள் இரவுல அல்லது மாலை வேளையிலே, இல்லை ஒருவேளை முந்தின நாள் மாலையிலே பஸ்காவை அவர் அனுசரித்தார். பஸ்காவுக்கும் பதிலாக அவருடைய ரத்தம் தான். பஸ்கா எதுக்காக கொடுக்கப்பட்டது? இட்ஸ் அ பாஸ் ஓவர் சைன். அவருடைய ரத்த நிலைக்கால்களில் பூசப்பட்ட பொழுது என்ன பண்ணாரு? அதுக்கு பக்கத்தில் அந்த சங்கார தூதன் வரும்போது அது அப்படியே அவரை புஷ் பண்ணி போச்சு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆபத்துகள், உலகத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், பிரச்சனைகள், நமக்கு எதிராக வரக்கூடிய காரியங்களிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்வது கர்த்தருடைய ரத்தம். இந்த பாவத்திற்கு பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா இதெல்லாம் குறை உள்ளது என்று பார்த்து அதற்காகவும் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. எனவே கிறிஸ்து மரித்தது இந்த 2 அனுசரிப்புகளையும் சேர்த்து அவர் ஒன்றாக மாற்றிவிட்டார் புது உடன்படிக்கையில. இப்ப அந்த பஸ்காவை புசித்ததை அனுசரிக்க வண்ணமாக நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? திருவிருந்திலே பங்கு பெறுவோம். ஆண்டவர் சொன்னார், இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல இதை குறித்து நாம் சில விஷயங்களிலே எப்படி இதை அனுசரிக்க வேண்டும், என்ன மனதோடு அனுசரிக்க வேண்டும் என்று சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 11:24 ஒரு சில வசனங்களை தியானித்து நாம் இந்த செய்தியை முடிக்க இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 11:24 ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இப்ப நம்ம இன்றைக்கு திருவிருந்திலே பங்கு பெறும் பொழுது முதலாவது நாம் நினைக்க வேண்டியது, இது ஒரு ரொட்டீனா சர்ச்சில் நடக்கிறது, நான் எடுத்துக்கலைன்னா ஒருவேளை பாஸ்டர் கேட்பாரு, ஏன் நீங்க கம்யூனியன் எடுக்கல? இல்லைன்னா நமக்கே ஒரு என்ன ஆகும், நான் இன்னைக்கு கம்யூனியன் எடுக்கல, ஆண்டவர் ஏதோ பண்ணிடுவாரு, இதற்காக தயவு செய்து எடுக்க வேண்டாம். அவரை நினைவு கூறும்படி செய்ய வேண்டும். 2வதாக ஆண்டவர் 5000 பேருக்கு அப்பமெல்லாம் சாப்பாடு போட்டார். ஆனா இந்த பஸ்காவை அனுசரிக்கும் போது தன்னுடைய சீஷர்களை மட்டும்தான் கூப்பிட்டு நம்ம ஐக்கியமாய் இருப்பதற்கு இதை படுத்துங்கள் என்று சொன்னார். அதனால இது திருவிருந்து எல்லாருக்கும் உரியது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவனோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு தீர்மானம் பண்ணி அதற்கென்று தன்னை அர்ப்பணித்தவர்களுக்கு உரியது. அடுத்த வசனம், போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடி பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம நிறைய பார்த்துட்டே வந்தோம், புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. ஆண்டவர் இந்த புதிய உடன்படிக்கை என்று ஏற்படுத்தினது முதலாவது அந்த கம்யூனியன் அல்லது அவர் அந்த பஸ்காவை அனுசரிக்கும் பொழுது அவர் மரித்து போகிறதற்கு முன்பாக அப்பதான் இதை சொல்றாரு, புதிய உடன்படிக்கையின் ரத்தம் இது என்று சொல்கிறார். அதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு மீண்டும் எழுதுகிறார். புது உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். முதல்ல என்ன சொன்னார்? என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். இன்னொன்று என்ன சொன்ன? யூ ஆர் ப்ரொக்ளைமிங்
my death until I come back. What is proclaiming my death? என்னுடைய மரணத்தை நீங்கள் அறிவிக்கிறீர்கள், தெரிவிக்கிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நினைவு கூறுவது வேற, தெரிவிக்கிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய மரணம் எதை தெரிவிக்கிறது? நமக்கு இன்னைக்கு அப்ளிகபிளா சொல்லுங்க. அவர் ரத்தத்தை சிந்தினார், நமக்கு புதிய உடன்படிக்கை மார்க்கத்தை உண்டு பண்ணினார், எல்லாம் சரி. இன்றைக்கு நமக்கு அப்ளிகபிள். நம்ம அதுல இருந்து என்ன, நம்ம மறிக்க போறோமா ஆண்டவருக்காக போய் சிலுவையில? இல்லை, ரைட்? அப்போ அவர் செய்தது, அவருடைய மரணம், சிலுவையின் மரணம் நமக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது? நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நம்மை தோன்றுகிறது. ஆண்டவர் யோவான் சுவிசேஷம் 6:38 வாசிக்கும் பொழுது, நான் என் சித்தத்தை அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதற்காகவே வந்தேன் என்று சொன்னான். சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபித்தார். முகங்குப்புற விழுந்து, என் சித்தத்தின் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், பிதாவின் சித்தம் ஒன்று தனி, இயேசு கிறிஸ்துவின் சித்தம் என்று இன்னொன்று தனியாக இருந்தது. அப்போ அது சொல்லுது, இந்த வேதனை எதுக்கு? அவர் மனிதனாய் இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு பல நேரத்துல இந்த புதிய மனுஷன் எதுக்குப்பா, பழைய மனுஷனை போதும், பழைய மனுஷனை போதும்னு பல நேரத்துல நமக்கு சொல்லும். புதிய மனிதனுடைய தாற்பயங்களை எல்லாம் போன 2 வீக்ஸ் முன்னாடி பார்த்தோம். என்னது? ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். அதுல ஒரு 6 பாயிண்ட் பார்த்தோம். ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது சிந்தனை. வெரி குட், பரவாயில்ல. யார் சொல்லுது? சரி. சிந்தையிலே வீணராய் வாழ்ந்து கொள்வது. நம்ம யோசனை எண்ணம் அப்படி இப்படின்னு வரும். நடக்கிறது, நடக்காதது, அல்லது அப்படி நடந்தா நல்லா இருக்கு, இப்படி நடந்தா நல்லா இருக்கும், ஐயோ இப்படி ஆயிடுமே, அப்படி ஆயிடுமே பயம். இந்த சிந்தையிலே வீணராய், எபேசியர் 4:17 வீட்டுல போய் கீழே வரைக்கும் அந்த லெஃப்ட் காலம் ஃபுல்லா வாசிச்சிருந்தேன். படிக்காதவங்க, சிந்தையில வீணராய் போய்கொண்டிராதிருங்கள், அது பழைய மனுஷனுடைய தன்மை. 2வது, புத்தி அந்தகாரப்பட்டு இருதய கடினத்து நிமித்தம் தேவனுடைய பலனுக்கு அந்நியராய் வாழுகிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு உள்ள என்ன இருக்கணும்? அவருடைய ஜீவன், தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் வாழுவது. அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கணும். ஆனால் பல நேரத்தில் அவருடைய ஜீவன் நமக்குள்ள இல்லை. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன் சொன்னார்ல ஆண்டவர். யோவான் 10:10. கிறிஸ்துவை உடையவர் ஜீவனை உடையவர். அப்ப அந்த ஜீவனுக்கு அந்நியராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பழைய மனுஷன். புதிய மனுஷன் அப்படி ஜீவனுக்கு அந்நியராய் இல்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் கிறிஸ்துவனுடைய ஜீவனை தனக்குள்ளே இருப்பதினால் அதை எதிர்நோக்குவதற்கு தேவனுடைய பலனை பெற்றுக் கொள்கிறவனாயிருக்கிறார். 3வதாக, இச்சைகளுக்கு உட்பட்டு போகிறது. சிற்றின்பங்களுக்கு தங்களை விற்று போடுகிறவர்களாகிறார்கள். இதெல்லாம் நமக்கு கேஷுவலா வாழ்க்கையில வந்துட்டு இருக்கும். சிற்றின்பங்கள் எல்லாம் கொஞ்சம் போய் இன்டல்ஜ் பண்ணிக்கிறது, அதுதான் பழைய மனுஷன். அதுதான் நம்முடைய சித்தம் நமக்கு சொல்லும். இப்ப இதையெல்லாம் எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு, என் ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவருக்கும் ஒரு சித்தம் என்ன சொல்லுச்சு? இந்த சிலுவை வேண்டாம், எதுக்கு இந்த பாடு? ஆனா அதுக்கு மேல நிக்கிறது என்னது? அவருடைய வேல்யூ சிஸ்டத்துல என் சித்தம் இப்படி இருந்தாலும் அவருடைய சித்தத்தை நான் செஞ்சே ஆகணும் நின்றார் அல்லவா? அதுதான் அவருடைய மரணத்தை அறிக்கையிடுவது. தெரிவிக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கம்யூனியன்ல பங்கு பெறும் பொழுது, என் சித்தம் இல்லை ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய சித்தம் நடைபெறுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த அர்ப்பணம் தான் இன்னைக்கு நம்மளை என்ன பண்ணும்? அவருடைய புதிதும் ஜீவனமான அந்த மார்க்கத்திற்குள்ளாக கொண்டு செல்லும். எனக்கு மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்பதற்கு அர்த்தம், நம்முடைய சுயத்திற்கு மறித்து அவருடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்வதற்கு, இந்த புதிய மனிதனை தினமும் எடுத்து தரித்துக் கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம்.
28. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். இந்த சோதனை செய்யாம, சோதனை செய்வதற்கு தான் இந்த செய்தியில இதை கொண்டு வரேன். கொஞ்சம் மனதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கம்யூனியன் எடுக்கலைன்னா பாஸ்டர் கேட்பாருன்னு தயவு செய்து இங்க வராதுங்க. நம்ம ஒருத்தரும் வரக்கூடாது. இப்ப கூட ஆண்டவருடைய ரத்தம் ரெடியா தான் இருக்கு. அதனால இப்ப மனசுல ஏதாவது குற்ற உணர்வு இருந்தால் ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் புதிய உடன்படிக்கையின் சிறப்பு. நீ காணிக்கை செலுத்த வரும் பொழுது சகோதரனிடத்துல குறைவிட்டால் முதல்ல போய் அதை சரி பண்ணிட்டு வான்னார்ல. இப்ப நம்ம எழுந்தெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம். இப்ப கூட ஆண்டவரே என்னுடைய குறைவுகளை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்திலே பங்கு பெறுவதற்கு தீர்மானங்களை எடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு மொத்தமா என்ன பார்த்தோம்? ஒரு பெரிய பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடு எல்லாம் கடந்து வந்தோம். ஒன்றாவது, முதல் காரியம், நாம் தேவனுடைய வீட்டார். நம்மை தன்னுடைய சொந்த சுய ரத்தத்தினாலே அவர் மீட்டு விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். விலை கொடுத்து வாங்கினதுனால நம்ம அவர் சொல்றது செய்யறதையெல்லாம் செஞ்சிருவோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. செய்வதற்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பழைய உடன்படிக்கையிலே இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இல்லை. அது எவ்வளவோ கஷ்டமானது. 5 மிருகத்தை கொண்டு வரணும். இதெல்லாம் செய்து அந்த இதுல 2 மிருகம், ஒன்று வந்து ஸ்கேப் கோட், போக்காடா போகுது, இன்னொன்று பலி செலுத்தப்படுகிறது. இந்த 2ஐயும் கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றி கிருபாதார பலியாக செலுத்தப்பட்டார். விளைவு என்ன? தேவாலயத்தின் திரைச்சிலை 2ஆக கிழிந்தது. இட்ஸ் ஒன்லி a symbolic representation of what happened at that time. ஆண்டவர் சென்று பரலோகத்திலே இருக்கக்கூடிய அந்த நித்திய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தன்னுடைய இரத்தத்தை கொண்டு பிரவேசித்து இருக்கிறார். அங்கே இருக்கிறார், இருந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்படி அவர் புதிதும் ஜீவனமான வழியை ஏற்படுத்தினாரே, அந்த புதிதும் ஜீவனமான வழியிலே நாம் எப்படி பிரவேசிக்க வேண்டும்? குற்றமற்ற மனசாட்சி, சுத்த இருதயத்தோடு நாம் பிரவேசிக்க வேண்டும். இந்த குற்றமற்ற மனசாட்சி, சுத்த இருதயத்திற்கு எதிராக நிற்கிறது யார்? சாத்தான். அவன் குற்றத்தை பெரிதுபடுத்தி நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்க முற்படுகிறான். அதை மேற்கொண்டார்கள் என்று வசனம் நாம் வெளிப்படுத்தலை பார்த்தோம். அந்த இரத்தத்தினாலும் சத்திய வசனத்தினாலும் மேற்கொண்டார்கள். அதை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய மனது எப்படி இருக்கணும்? நான் கர்த்தருடைய மரணத்தை, அதாவது அவருடைய சித்தம் அல்ல, பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுத்த அவருடைய தன்மை எனக்குள்ளே வர வேண்டும். இந்த உணர்வோடு இதில் பங்கு பெறுவோம் என்றால் பெரிதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் அதிகமாய் தேவனோடு நாம் நெருங்கி வரும் நாட்களிலே வாழ முடியும். எந்த அளவிற்கு நெருங்கி வாழுகிறோமோ அந்த அளவுக்கு கனி கொடுக்கிறவர்களாய் வாழ முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கிறார்.